மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாடும் பராபரையே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 86வது பாடலில் காலன் வரும்போது தன் கண்முன் அம்பாளை வரச் சொல்லி கூப்பிட்ட பட்டர் இந்த 87வது பாடலில் தன் கண்முன் வந்து நின்று காட்சி தந்த அம்பிகையின் பெருமையை வியந்து பாடுகிறார். பாருங்கள். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே. பராபரை, பரதேவதை, எல்லா தேவதைகளுக்கும் மேலான தெய்வம் என்று அம்பிகையை பராபரை என்று பெருமிதமாக அழைக்கிறார் பட்டர் இப்பாடலில். அம்மா பரதேவதையே, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? எத்தனைதான் சொன்னாலும் உன் பெருமை சொல்லி முடியாது என்பது போன்று மொழிகளுக்கு அப்பாற்பட்டவள். எப்படி நினைத்தாலும் உன் திருவுருவை எண்ணி எண்ணி மாளாது என்பது போன்று நினைவுக்கு எட்டாமல் இருக்கும் உன் திருவுருவம். உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும் சொல்லுக்கும் எட்டாத தன்மையுடையவள் நீ. என் மனதில் உன் திருவுருவம் பதிந்திருப்பதை எப்படித்தான் வர்ணிப்பேன்? அப்படியே வர்ணிக்க என்ன சொற்கள்தான் இருக்கின்றன? அவ்வளவு பெரியவள் நீ, பெருமைக்குரியவள் நீ. இவ்வளவு நாளாக என் மனக்கண்ணில் உன்னை ஓவியமாக வரைந்து வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது என் வெளிக்கண்ணிற்கு தெரியுமாறு உன் ஸ்வரூபத்தை காண்பித்து விட்டாய். விழிக்கு வெளியே நான் உன்னை காண்கின்றேன். என் பழைய கர்ம வினைகளின் தடைகளையும் மீறி எந்தன் விழிகள் உன்னை காணும்படி உன் திருவுருவம் என் கண்முன் நின்றதே. இது என்ன வியப்பு என்று மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றது என்கிறார் பட்டர். இப்பாடலின் மூலம் அம்பிகை அவருக்கு ஸ்வரூப தரிசனம் தந்தாள் என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள். லலிதா சகஸ்ரநாமம் அவளை மனோவாசாம கோச்சரா என்று துதிக்கின்றது. அம்பிகை இப்படித்தான் என்று 1000 நாவுடைய ஆதிசேஷனே வர்ணிக்க முடியாது என்றால் நாம் எப்படி அவளை வர்ணிக்க முடியும் இல்லையா? பட்டருக்கு காட்சி தந்து அவர் மேல் உண்டான பழியை துடைத்தவள் அவள். அதனால்தான் பட்டரும் ஆச்சரியப்படுகிறார். தன் நெற்றிக் கண்ணால் தன் தவத்தை கலைத்த மன்மதனை எரித்தார் சிவபெருமான். ஏன் அப்படி செய்தார்? நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். ஆசைகளுக்கு உட்பட்டு காம வயப்படுவோம், பிறகு துன்புறுவோம், பழிச்சொல்லுக்கு ஆளாவோம். ஆனால் உலகத்தையே ரட்சிக்கும் சிவபெருமான் அப்படிப்பட்டவரா? அவரை எளிதில் காமவயப்படுத்தி விடலாம், அவரின் தவத்தை கலைத்து விடலாம் என்று கர்வத்துடன் சென்ற மன்மதனை அவர் விட்டு விடுவாரா? விழியாலேயே சுட்டு எரித்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை தன் அழகாலும் அறிவாலும் ஆற்றலாலும் தன்வசப்படுத்தி அவரின் ஒரு பாகத்தையே தனதாக்கிக் கொண்டு சிவகாம சுந்தரியாக இந்த அபிராமி அம்மை ஆட்சி செய்ய இனிமேலும் இவர் தவம் செய்வாரோ என்று உலகமே பழிக்கும்படி செய்யும் பரதெய்வத்திற்கும் பரதெய்வமானவள் இந்த அபிராமி அன்னை. விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரை என்று அபிராமிய பட்டர் துதித்ததில் எந்த வியப்பும் இல்லை அல்லவா? பவானி த்வம் தாசே
மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதயः ததைவ த்வம் தஸ்மை திஷசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜிதபதாம் என்ற சௌந்தரிய லகரியின் 22வது பாடலில் தேவியின் திருவடிகளை அடைய அவள் அருட்பார்வையைப் பெற பூஜை ஜபம் ஹோமம் என்று செய்வதை விட மனம் ஒருமித்து பவானி என்ற நாமத்தால் துதித்தாலே போதும், அவள் அருள் கிடைத்துவிடும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். பட்டரும் அதைத்தான் என் வினைக்கும் வெளி நின்றாய் என்று சொல்கிறார். அம்மா, நான் அப்படி என்ன செயல் செய்து விட்டேன்? உன்னை வெறும் ஸ்தோத்திரங்களால் துதி செய்தேன். ஆனால் நீ எவ்வளவு பெரியவள்! பெரும் பெருமை கொண்ட நீ எனக்கு காட்சி கொடுத்ததுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது அம்மா. அன்புக்கும் பக்திக்கும் நீ அடிமை அல்லவா என்று ஆச்சரியப்படுகிறார். அவள் யார்? ஸ்தோத்திரப்பிரியா, ஸ்துதிமதி, ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, ஸ்தோத்திரங்களாலேயே பிரீத்தி அடைபவள் என்று வாக்தேவிகள் அவளை துதித்திருப்பார்கள். இப்படி சொல்லுக்கே அடங்காத பல நாமங்களை கொண்டிருக்கிறாள் அபிராமி அன்னை. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் என்று பாரதி கூறியது பட்டரின் இந்த 87வது பாடலின் கருத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது இல்லையா? அபிராமி அந்தாதியின் இந்த 87வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் பட்டர் எப்படி செயற்கரிய செயல் செய்து புகழ் பெற்றாரோ அப்படியே நாமும் நம்மால் முடியாது என்று நினைத்த அரிய காரியங்களை கூட செய்து சாதித்து புகழ் பெறலாம். துதிப்போம், பலன் பெறுவோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 88வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.